வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நிராலம்ப உபனிஷத்தில் 42 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு கேள்விக்கா பதில் மந்திரம் சொல்லிக்கிட்டே வருது. 12வது கேள்வியான கர்மா எது அக்கர்மா எது. கர்மா எது அப்படின்னு சொன்னால், என்னால் செவிக்கப்படுகிறது, நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் என்னால் செவிக்கப்படுகிறதுங்கிற அறிவோடு செயல்பட்டால் அது பேர் கர்மயோகம்னு பேர். இப்போ எல்லார் லைஃப்லையும் எப்படி இருக்குன்னா, எல்லாமே நான் செய்கிறேன் அப்படிங்கிற அறிவு தான் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், அவன் மனசில் வாழ்கிறான்னு அர்த்தம். அவனுடைய நினைப்பு மனம், அவனுடைய அறிவு வேலை செய்யலை, மனம் வேலை செய்யுது. மனம் வேலை செய்தால் நான் எனது சொல்லிக்கிட்டே இருக்கும். புத்தி வேலை செய்தால் நான் எனதுன்னு சொல்லாது. ஏன்னா அதுக்கு மெய்ப்பொருள் தெரியும். இதுதான் புத்திக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம். மனசு தனக்கு தோன்றதெல்லாம் பண்ணும், பிடிக்குங்க பிடிக்காதுங்க. புத்தி அது இல்லை, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லும், சரி எது தப்பு எதுன்னு சொல்லும். மனம் இருக்கிறவன் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன், கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டும்பாரு. என்ன கஷ்டப்பட்டார் இவர்? இவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், சாப்பாடு வேணும், குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வேணும், டாய்லெட் வேணும், இத்தனை புத்தகங்கள் வேணும். அதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? எங்கேருந்து வந்துச்சு? நீ தயாரிச்சியா? பிறக்கும்போது எடுத்துகிட்டு வந்தியா? உனக்கு குரு யாருன்னு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். அதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும். போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. உனக்கு ஒரு பாதுகாப்பு வேறு இருக்குது, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேறு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அறிவு இருக்கோ அறிவு இல்லையோ உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேறு இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ்லாம் 1 day 24 hours தான், தெரியுமில்ல? அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு டீச்சர் ஒரு செமினார், நேஷ்னல் செமினாருக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த டைட்டிலில் நீ பேசுமா, இல்லை பேசுப்பா தம்பி அப்படின்னு சொல்லும்போது அவர் நல்லபடியாக பேசி நல்லபடியாக கைத்தட்டு வாங்கி அந்த கமிட்டியில் இவரை நல்லா செலக்ட் பண்ணி அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்காலர் இந்த பேப்பர் சப்மிட் பண்ணாங்க இல்லையா, நேஷ்னல் பேப்பர் சப்மிட் பண்ணாங்க இல்லையா, முதல்ல இந்த ஐடியா யார் கொடுத்தான்னு ஆரம்பித்தாங்கன்னா, அந்த ஐடியா கொடுத்ததுலேருந்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பேருடைய கூட்டு முயற்சி தான் பேப்பரை நீ என்ன பண்ணுற, ப்ரெசன்ட் பண்ணுற. பேரும் புகழும் உனக்கு தான் வரும். ஆனால் காரணம் யாருக்கு, காரணம் எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கணும். இதுதான் சம்சாரி பார்க்குறத மட்டும்தான் நம்புவான். அறிவாளி அதுக்கான காரணத்தை ஆராய்வான். இதான் சம்சாரிக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம். நேர் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். சம்சாரிக்கு அப்போ அறிவே இருக்காது அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் மனசில் என்ன தோணுதோ அதையே செய்வான். அறிவு சொன்னால் கூட அது சரி வராதுங்க, நான் இதான் செய்வேன் அப்படிம்பான். ஏன்னா அவருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காது. இது அறிவெல்லாம் என்ன பெரிய அறிவு? அறிவு நிலையானதை சொல்லும், சாஸ்வதமானதை சொல்லும், சரியானதை சொல்லும். அது எனக்கு பிடிக்கல. என்ன பரவாயில்ல, இன்றைக்கி வாழ்க்கையை பார்த்துக்க, நாளைக்கு எப்படியோ போகிறோம்.
எங்கள் ஜீ வேறு நாளைக்கு இருக்கா இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் இன்றைக்கே நாங்கள் என்ஜாய் பண்ணிடுறோம் அப்படின்னு என்ன சொல்லுது? மனம் அலையுது. அப்போ அப்போ பாருங்கள், மனசுக்கும் அறிவுக்கும் நேர ஆப்போசிட்டாக இருக்கா? மனசுக்கு அறிவு கிடையாது, அறிவுக்கு பொய் பிடிக்காது, சரியானது மட்டும்தான் சொல்லும், தாட்சண்யம் பார்க்காது, நடுவில் நிற்கும், தப்புனா தப்புங்கும், ரைட்னா ரைட்டுங்கும், நெற்றிக்கண் துறப்புன்னு குற்றம் குற்றமேங்கும், லஞ்சம் கொடுத்தா வாங்காது, யாருக்கும் சார்ந்து நிற்காது. அதுக்குள்ளே இந்த விஷயம் போனால் இந்த பக்கம் அவுட்புட் என்ன வரும்? சரி அல்லது தப்பு அதான் வரும். மனசு அப்படி இல்லை. இது நம்ம ஆளுங்க, நம்ம ஜாதிக்காரன், நம்ம மதக்காரன், நம்ம மொழிக்காரன், நம்ம தமிழர், நம்ம அவன் இந்து, அவன் முஸ்லீம், இதெல்லாம் பார்க்கும். எது மனசு? அறிவு அதெல்லாம் பார்க்காது. இதெல்லாம் பாகுபாடு பார்க்கறது மனம். அதான் பேதம். பேதத்தை பிரிவினையை உருவாக்குறது மனம். புத்தி அதெல்லாம் பார்க்காது. நீ என்ன வேணாலும் பண்ணு, அது செய்கிறத செய்கிறேன், நல்லதை செய்கிறேன்ட்டு அது என்ன பண்ணும்? நல்லதில் நிற்கும். இப்போ சம்சாரிக்கு அறிவு இல்லைங்கிறது உறுதியாகுது. ஏன்னா மனசுக்கும் அறிவுக்கும் நேர் ஆப்போசிட்டான செயல்பாடுகளாக இருக்குது. அப்போ கர்மா எது அக்கர்மா எதுன்னா, இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நான் தான் காரணம், இந்த வெற்றியில் நான் செலக்ட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தவறு. அப்போ நல்ல அறிவுள்ள குழந்தையாக தான் என்ன சொல்லணும்னா, இந்த எண்ணத்தை எங்கள் கிளாஸ் டீச்சர் தான் சொன்னாங்க. முதல்ல இந்த அறிவை, இந்த ஐடியாவே எங்கள் கிளாஸ் டீச்சர் தான் சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லை, இதுக்கு சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ்லாம் எங்கெங்கே கிடைக்கணும், மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவரை போய் பாரு, இவரை போய் பாருன்னு சொன்னாங்க. அந்த லைப்ரரி போ, இந்த லைப்ரரி போக சொன்னாங்க. படிக்கலையா, ப்ரிப்பேர் பண்ணுறியா பண்ணலையா, கண்காணிச்சிக்கிட்டே பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ஒரு செகண்ட் அப்படியே யோசிப்பாங்க. அப்புறம் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த வெற்றி. இந்த வெற்றியை எங்கள் டீச்சருக்கு, இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு இதில் நான் டெடிகேட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீ மிக உன்னத நிலைக்கு போய்டுற. இந்த புகழ் இருந்தாலும் மேலே போய்டுற. அப்போ நான் செய்கிறேங்கிறது இல்லை, சத்தியம் இல்லை. அது ஒன்றை வச்சு அது செய்யுது. ஏன் ஒன்றை செலக்ட் பண்ணிச்சுன்னா உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. இந்த குவாலிட்டி இல்லாத வரைக்கும் ஒன்றை முன்னேறி நிறுத்தாது. இன்றைக்கி யார் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் உங்கள் டேலண்ட்டு. அந்த டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும். அந்த சாகரத்தை, அந்த டேலண்ட்டை விட்டு இன்னொரு இடத்துல பணம் நிறையா கொடுக்குறான் அப்படின்னா அது உன் வேலை இல்லை, வேறு வேலையை செய்கிற. உன்னுடைய டேலண்ட்டை விட்டுட்டு பணத்துக்காக இன்னொரு இடத்துல வேலை செய்கிற, வேறு வேலை செய்கிற. இது நீ செய்கிற வேலை 8 மணி நேரம் செஞ்சாலும் உனக்கு டைம் போகிறதே தெரியாது. பிடிச்சிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். டைம் போனதே தெரியலன்னு சொல்லுவேன். ஆனால் வருமானம், அத்தியாவசியமும் சௌகரியம் தான் கொடுக்கும். பெரிய ஆணவமான பெரிய விஷயம்லாம் கொடுக்காது. ஆனால் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும். உனக்கு 5 குழந்தை இருந்தாலும் 5 குழந்தைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும். ஆனால் நீ அங்கே போகிற பாரு காசுக்காக, அது அவன் வேலை, உன் வேலை இல்லை. அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் உனக்கு போராட்டமாக இருக்கும். ஏன்னா உன் டேலண்ட்டை விட்டுட்டு இன்னொருத்தவன் டேலண்ட்டுக்காக உன்னுடைய டேலண்ட்டை அங்கே யூஸ் பண்ணுற. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டும், அது அவன் தலையெழுத்து. பொய் மேலே ஒரு பொய். அப்படி இல்லாமல் என்னை வைத்து செய்கிறதுங்கிற ஒரு அறிவு தான் ஞானம். மிக முக்கியமான ஞானம் இது. மிக 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 முக்கியமான உன்னத நிலையில் இருக்கக்கூடிய ஞானம் இது. நம்மளை வச்சு செய்யுதுங்கிற அறிவு மிக 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 நுட்பமானது. நமக்கு ஒரு ரோல் கொடுத்துக்கு நாம் ஒரு நடிகர், அந்த ரோலை மிகச்சரியாக பண்ணணுங்கிறது முக்கியம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது. டைரக்டர் ஐடியா என்னவோ அதை தான் அவங்ககிட்ட கொடுக்குறான். அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு மேடை கொடுத்து, உனக்கு காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்து, உனக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு, உன்னை மேடையில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன், நான் தான் கஷ்டப்பட்டு நடித்தேன், என்னால் தான் இந்த படமே வெற்றியானுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தவறு. புரியுதா? அதை கர்ம யோகம்னு சொல்கிறாங்க. என்னால் நடத்தப்படுகிறது, என்னை வைத்து அவன் செய்கிறான்,
நான் ஒரு கருவி. அதுதான் உண்மை. இந்த உண்மை ஏன் அறிவு ஏற்றுக்க மாட்டுது? அதை பற்றி சிந்திக்கவே மாட்டுது. நிறைய நரம்புகள் நமக்கு வேலையை செய்கிறதில்ல, தெரியுமில்ல. நன்றின்னு ஒரு நரம்பு சொல்லுது, வேதம் நாடி சொல்லுது. நன்றி இல்லாதவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நரம்பு ஓப்பனே ஆகிருக்காதான், அந்த நாடி ஓப்பனே ஆகிருக்காதான், அவனுக்கு புரியாதான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வச்சுங்க. அது இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம். இது கர்மா. யார் என்னை வைத்து செய்கிறான், அவனுக்காக அடியேன் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது கர்மா. கர்ம யோகம் ரெண்டும் ஒன்று தான். அக்கர்மாங்கிறது தான் இது என்ன சொல்லுதுன்னா அகங்காரத்தோடு செய்கிறது. அதை சொல்லுது. நீ என்னை வைத்து செய்கிறான்னு சொல்கிறப்ப அங்கே ஒரு உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்மா பூரணமாக மனசோ உடம்போ இல்லாமல், அதாவது உடம்போ மனசோ இல்லாமல் ஆத்மா வேலை செய்கிறதுங்கிற அறிவோடு வேலை செய்கிறான். புரியுதா? அதான் கர்ம யோகமாகுது. இப்போ அகர்மா என்ன சொல்லுதுன்னா, அகர்ம இது கர்த்திருத்துவ போக்திருத்துவ ஆதி அகங்காரத்தைய. அகர்மானா என்னன்னா, இந்த கர்த்தா நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அதான் கர்த்திருத்துவம். நான் செய்கிறேங்கிறது கர்த்திருத்துவம். நான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறேன், அதுக்கு நான் தான் காரணம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அவர் போக்திருத்துவ, அது அனுபவமும். இதெல்லாம் அகங்காரம்னு பேர். மெய்ப்பொருள் அறியாமல் தன்னை நினச்சிக்குது. அது தனக்கு பின்னாடி 19 பேர் வேலை செஞ்சதை அது சிந்திக்கவே இல்லை. ஏன்? அது தன்முனைப்பு. தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு, தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. நான் தான் முக்கியங்குது. அது தன்முனைப்பு. அதை தான் வச்சு செய்வான் இறைவன். நான் யாரையும் மதிக்க மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு அசுரம் உள்ளே இருக்கான்னு அர்த்தம். அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறது தான் வாழ்க்கை. ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், கோடி நன்மை தரக்கூடிய விஷயம், துக்கமே இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ நான் பேசுகிறது இந்த 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 அறிவு உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா, இது புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அணுவளவும் துக்கமே வராது. அவன் எப்படி செய்கிறானோ, எப்படி வழிநடத்துகிறானோ அப்படி தான் நீ போனோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு எரிமுலையில் நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன்னா அது டைரக்ட் ஈஸ்வர சங்கல்பம் தான் நடக்கும், மனுஷ சங்கல்பம் நடக்காது. குரு பண்ணுறாங்களே, குரு வந்து ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் குரு பண்ணுவாங்க. குரு ஒரு பிரச்சனை குருக்கிட்ட வந்து நீங்கள் சுவாமிகிட்ட சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்கமெண்டேஷன் பற்றி இங்கே ஒரு இடத்துல ஒரு ஞாபகம் வருது. திருமலையில் இதை அப்படியே மைண்டில் வச்சுங்க, இந்த பாயிண்ட்டை விடாதீங்க. நான் இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு திரும்ப இதுக்குள்ளே வரேன். துக்கமே இல்லாத, கோடிக்கணக்கான துக்கமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறது இந்த அறிவு, இந்த நுண்ணறிவு. இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்கள் வரீங்க, யாருக்கிட்ட? ஈஸ்வரன்கிட்ட சங்கல்பம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட சொன்னாலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ வராங்களே, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறது எல்லாம் காது கொடுத்து கேட்டாலும் எது ஜெயமாகும் எது ஜெயமாகாதுன்னு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிளான்லாம் கிடையாது, வாயில் வர்றது தான். எந்த லாஜிக்கும் கிடையாது, எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. நமக்கு அந்த இடத்துல இறைவன் தோன்ற சிந்தனை தான். ஆனால் நம்மளை கடவுளை பார்க்குறாங்க, அந்த நேரத்தில் அதை சொல்ல தோணுது, அதை செஞ்சுறாங்க, அது நடக்குது. இதில் எனக்கும் அந்த டிவோட்டிக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் உறவும் கிடையாது. இறைவனுக்கும் அவங்களுக்கும் அந்த உறவு இருக்குது, 100% இருக்குது. சரி பண்ணணுன்னா தான் இங்கே வர வைக்கிறார், இல்லைன்னா வர விட மாட்டார். அது ஒரு பக்கம். அப்போ ராமானுஜர் போய் 1 வருஷம் அங்கே நிற்கிறார். எங்கள் திருமலையில் ராமானுஜர் 1 வருஷம் ராமாயணம் கற்றுக்கிறதுக்காக. நம்ம எல்லாருமே ராமாயணம் தெரியும், ரகசியார்த்தம். ஆமாங்க, இருந்தாலும் மானுடமாக பிறந்திருக்காங்கல்ல, மானுடமாக பிறந்திருக்கார்ல லக்ஷ்மணா. இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறது யார் தெரியுமில்ல? சொல்லிக் கொடுக்கறது திருமலை நம்பி வால்மீகி, போன ஜென்மாவில் வால்மீகி. இவர் கூட ராமானுஜர் கூட வலது கை இடது கையாக இருக்கக்கூடிய முதலையாண்டானும் கூரத்தாழ்வாரும் சங்கு சக்கரம்
எல்லாம் அந்த மகாவிஷ்ணுடைய பரிவாரம் தான் இங்கே அந்த ஸ்ரீரங்கத்தையும் காஞ்சிபுரத்தையும் திருமலையும் ஆட்சி பண்ணுது. இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் அதான் ஆட்சி பண்ணோம், அதான் பண்ணணும். அங்கே வந்து தங்குறார் ஒரு வருஷம். அப்போ இவருக்கு பால் பழம் மோர் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு அம்மா. அவங்க போய் பெருமாள்கிட்ட அடிக்கடி எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன்னு அப்படியே தள்ளி போட்டு வந்துட்டார். யார்? ஏழுமலையார் வெங்கடாஜலபதி. இப்போ இவர் கிளம்ப போகிறாரு. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ஒரு வருஷம் ராமாயணம் கேட்டிருக்காரு பாருங்க. ஸ்ரீரங்கத்தில் பொறுப்பில் இருந்தாலும் திருமலையில் போய் தங்கி அங்கே இருக்கிற கைங்கறிங்க வனம்லாம் இது பண்ணி குளம்லாம் வெட்டியிருக்காங்க போல். அதெல்லாம் அந்த கைங்கறியிலலாம் ஈடுபட்டு அந்த திருமலை நம்பிக்கிட்ட ராமாயணத்தை பூரணமாக கேட்டுட்டு புறப்படுற நேரம், ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுற நேரத்தில் அந்த அம்மா வந்து, அந்த மோர் கொடுக்குற அம்மா வந்து, ஒரு கையெழுத்து ஒன்று போட்டு கொடுங்க, ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேட்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் இது 7-8 மாதமாக அவர் எனக்கு அல்வா கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி வா, வெள்ளிக்கிழமை வா, திங்கக்கிழமை வான்னு இப்போ ஃபைனல் பண்ணுறாரு. யார்? ஏழுமலையார் ஃபைனல் பண்ணுறாரு. ராமானுஜன்ட்ட போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் வாங்கிட்டு வா. ராமானுஜருக்கு பல பேர். முதல்ல அவருக்கு வந்து அவங்க மாமா, இதான் திருமலை நம்பி தான் அவங்க மாமா, தாய் மாமன் இந்த ஜென்மாவில். அவர் முதல்ல பேர் வைக்கிறது இளையாழ்வார். அப்புறம் பெரிய நம்பி மதுராந்தக ஏரி காத்த ராமர் கோயிலில் தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறார். அவர் தான் ராமானுஜருங்கிற பேரே வைக்கிறார். ஆச்சா, இங்கே அதுக்கப்புறம் இல்லறம் சரியில்லை, ஒய்ஃப் ஏடாக்கூடம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு, இன்னும் சரிப்பட்டு வராது, நான் வந்த வேலையை பார்க்குறேன்னு கிளம்பிட்டார். கிளம்புனா யார் குருன்னா வரதராஜ பெருமாள் தான் குரு. பிரத்யட்சமாக நடந்திருக்கு இந்த அனுபவம்லாம். உங்கள் காதில் கேட்க தேனூரும் அரிய விஷயம், அமிர்தம். வரதராஜ பெருமாள் தான் தீட்சை கொடுக்குறாரு, சன்னியாச தீட்சை கொடுத்துட்டு காவி உடைய வரதராஜ பெருமாள் தான் ராமானுஜர் கொடுக்குறாரு. எப்படி உலகம் இருந்திருக்கு பாருங்க. காவி உடைய கொடுக்குறாரு. பேர் ஒன்று வைக்கணும் இல்லையா, புதிய பேர். எத்தின்னு நம்ம சொல்லுவோம்ல, யார் இறைவனை தேடுறாங்களோ எத்தின்னு சொல்லலை. எத்திக்கு நீ எத்திராஜுப்பா, எத்திராஜுன்னு பேர் வைக்கிறார். நம்ம எத்திராஜுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அர்த்தம் இதுதான். எத்திக்கு ராஜ், எத்திராஜ். அப்போ எத்தனாவது பேர்? இளையாழ்வார், ராமானுஜர், எத்திராஜாச்சா. திரும்ப அங்கே பெரிய நம்பி ஒரு பேர் கொடுக்குறார். ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யன் பெரிய நம்பிங்கிறவர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேர் கொடுக்குறார். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு இவரை கேப்சர் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கொள்கை. அப்புறம் வரதராஜ பெருமாளை ஏமாற்றி வர வாங்கிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். நேற்று சொன்னாமா, வஞ்சித்து மாய வேலையெல்லாம் பண்ணி வாங்கிட்டு போய்ட்றாருன்னு. அங்கே அவர் கொடுக்கறது தான் உடையவர். என்ன உடையவர்னா, பெருமாள் ரங்கநாத பெருமாள் கொடுத்த பேர் ஒரே ஸ்ரீ உடையவர். இகத்துக்கும் நீ உடையவன், இந்த கோவிலையும் என்னையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பரம்பொருள் சொல்லுது, இந்த கோவிலையும் என்னையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இகத்துக்கும் நீ உடையவர், இதெல்லாம் நீ தான் சொந்தக்காரன், நீ தான் வாரிசு. பரத்துக்கும் நீ உடையவர், நீ யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறியோ அங்கே நான் மோட்சம் கொடுக்குறேன்னு. அது ஏழுமலையாருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுடுது. அதனால் அந்த மோர் விற்கிற அம்மாவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கேட்குறாரு, வாங்கி கொண்டு போய் கொடுக்குது, மோட்சம் கிடைக்குது. அது மாதிரி இங்கே கோடான கோடி துக்கத்தங்கெல்லாம் வேறு இருக்கக்கூடிய சூட்சுமம் என்னென்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே துக்கம் வராதுங்கிற ஒரு அறிவு என்னன்னா, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன். இது சூட்சுமம், அதி சூட்சுமம். இது எவ்வளவுக்கு சீக்கிரம் உங்கள் அறிவுக்குள்ளே போதோ,
இந்த ஜென்மா இல்லை, எத்தனை ஜென்மாவா இருந்தாலும் இரண்டரை கலந்து என்ன பண்ணோம், துக்கமே உங்கள் கிட்டக்க வராமல் பண்ணிடும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சோம், ஒரு வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தை பிறந்தா போதும், அவ்வளோதான். அந்த அப்பா அம்மா செத்தான். மைண்டில் என்ன நினச்சிக்குவான், மைண்டில் ஐயோ இந்த 3 பிள்ளைங்களாம் படிக்க வைக்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமே, என்னது ஆட மாட இது ஏகப்பட்ட துக்கம். வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டே இருக்கிறோமே, ஏதாவது அவமானம் வந்துடுமோ, மானம் வந்துடுமோ, இத்தனையோ கற்பனையில் எக்கச்சக்கமாக பறப்பான். அதாவது நெகட்டிவ் கற்பனை, பாசிட்டிவ் கற்பனை இல்லை, நெகட்டிவ் கற்பனையில் அப்படி வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருப்பாங்க. அது பொறுப்பு இல்லைன்னா பொறுப்பாக இருக்கலாம். பொறுப்பாக இருக்கிறவன் எதுக்கு சாகுறான், வேறு ஒன்று அதுக்கு சொல்ல வரேன். பொறுப்பு இல்லாமல் இருன்னு சொல்லலை, பொறுப்பாயிரு, ஒரு கண்காணிப்பில் இரு, ஒரு பார்வையில் வச்சுக்கோ, என்ன செய்யறது வாட்ச் பண்ணு, இதெல்லாம் பண்ணிகிட்டே இரு. ஆனால் ஃப்ரீடம் கூட அதுக்கு. எங்கே தவறு பண்ணுதோ அங்கங்கே சரி பண்ணிகிட்டே வா. வாழ்க்கை என்னன்னு தத்துவத்தை அது காலில் அதை நிற்க வைக்கிறதுக்கு ஐடியா கூட. உனக்கு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை கொஞ்சம் கொடு, மாற்றி விடு. அதுதான் நீ கொடுக்குற ப்ராப்பர்ட்டியை விட, நீ கொடுக்குற பாசத்தோட நேசத்தை விட அந்த அறிவு தான் என்னது முக்கியம். அப்படி பார்க்கும்போது நான் செய்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் தான் இந்த கம்பெனியை வச்சு நிர்வாகம் பண்ணுறேன், நான் தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறேன், நான் தான் அவர் இவரெல்லாம் நீ நினச்சிக்கிறது அறிவீனம் அறிவீனம் அறிவீனம். கொடுத்துரு. ஏன்னா நான் செய்கிறேன்னா அங்கே மனசு வந்துடுது, உடம்பு வந்துடுது. அவன் செய்கிறான்னா ஆத்மா செய்கிறது, அது சரியாக தான் செய்யும். ஆத்மா செய்கிறது சரியாக தான் செய்யும், சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவே முதல்ல தெரியாது, அதுவே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கே அறிவு வேணும். நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு, தப்பாக எதுவுமே நடக்கலை, நெகட்டிவே கிடையாது. நெகட்டிவே கிடையாதுப்பா. மரணமே இல்லைன்னா அதுக்கு மேலே என்னங்க தண்டனை இருக்குது? மரணமே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன நெகட்டிவ் உங்களை வந்து பாதிக்க போகுது? நீங்கள் நிறைய விஷயங்களை போட்டு குப்பைகளாக சேர்த்துக்கிற. வேக்கண்டெல்லாம் சித்தம் ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. அப்போ என்ன, அதை நாற்றம் தான் அடிக்கும். சித்தம் ஃபுல்லாக என்னவா இருக்கணும், ஞானம் இருக்கணும். சித்தத்தில் சிவம் இருந்தால் ஞானம் இருக்கும், சித்தம் போக்க சிவம் போக்காக இருக்கணும். அதனால் நாம் நிறைய கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா? எதை கேட்டாலும் அவனை பார்த்து செய்கிறது, இவனை பார்த்து செய்கிறது, உன்னை பார்த்தே எல்லாரை பற்றியும் உனக்கு தெரியுது. எல்லாரையும் யார் யாரை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் தெரியுது. உன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் உன்னால் அறிய முடியல, அதை வந்து தெரிய முடியல, அதை உபயோகப்படுத்துறதுக்கு இல்லை. எல்லாரை பற்றியும் தெரியுது, எல்லாத்தையும் தெரியுது. பிஎம் என்ன பண்ணுறாரு சொல்கிறான் இங்கேருந்து, பிஎம் என்ன பண்ணுறாரு, சிஎம் என்ன பண்ணுறாரு, ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, எதிர்கட்சி எல்லாம் தெரியுது. இவர் டீ கடையிலே உட்காந்துருக்காரு, டீ கடை பெஞ்சிலே உட்காந்துருக்காரு. கேன்டீன்லேயே 1 மணி நேரம் பேசுகிறவங்களாம் இருக்கான். லஞ்சு டைம் கிராஸ் ஆகிடும், பரவாயில்ல, எவனும் வரமாட்டான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை இருக்கிறானே, இல்லை இருக்கான். அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், ரெண்டுத்தையும் விட்டுரு. ரெண்டுமே கிடையாது. அவன் செய்கிறான், உன்னை வைத்து செய்கிறான். ஏன்னா அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது தப்போ ரைட்டோ, நீ தான் தப்பு ரைட்டோ, அவனுக்கு தப்பு ரைட்லாம் கிடையாது. ஒரு ரோல் வந்து ஒரு பாத்திரம் செய்யுது. எனக்கு ஏன் வில்லன் ரோல் கொடுத்தேன்னா, தபஸ் பண்ணு, மாற்றிக்கலாம். தபஸ் பண்ணு, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. தபஸ்னா என்னது, அவன்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கு தபஸ். அப்போ எல்லாத்தையுமே மாற்றணும்னா, அப்போ தெரியுதில்ல ஜென்மா கேடுகட்ட ஜென்மானே. அப்போ எல்லாத்தையும் மாற்றணும், இந்த ஜென்மா ஃபுல்லாக தபஸ் பண்ணு. அதெல்லாம் பண்ண முடியாது. நான் என்ஜாய் பண்ணுற இடம் இல்லைப்பா தம்பி. இது என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வரல தம்பி, விடுதலை அடையிறதுக்காக வந்திருக்க. அதுக்குள்ளே இந்த வேலையும் செய்யணும், கொடுத்துருக்க வேலையும் செய்யணும், வந்த வேலையும் செய்யணும், சொந்த வேலையும் செய்யணும். உன்னால் முடியலையா, வா சரணாகதிக்கு வாங்கிறாரு. ரொம்ப எளிமையான பாயிண்ட்டுங்க சரணாகதிக்கு வர்றது. பக்தி யோகத்தில் பூரணம் என்னது, சரணாகதி. ஞான யோகத்தில் குருக்கிட்ட என்னது, சரணாகதி. ஈஸியாக ஜெயிக்கிறது அதான் வழி. பெருமாள் எங்கே எப்போதும் கையை காலை பாருன்னு சொல்லுவார், திருவடியை பாரு காலுக்கிட்ட வந்துருன்னு சொல்லுவார். புத்தி தத்துவம் அது. உலகையே வெல்லக்கூடிய பேரறிவு உடைய ஒரு தத்துவம் பெருமாள் சரணாகதிக்கு வாங்குறார். ஏன் அவன் புத்தியை வச்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லக்கூடாது?
சரணாகதி ரொம்ப எளிமையான விஷயம். அதை விட்டுவிட்டு நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், எனக்கு ஒரு அறிவு இருக்குது, பகுத்தறிவு எனக்கு வேலை செய்யுது, பயங்கரமாக வேலை செய்யுது, காது வழியாக வந்துடுச்சு, நான் என்னுடைய பகுத்தறிவில் கடவுள் இல்லை, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அகங்காரம்ங்கிறது அதான். அகம்ங்கிறது என்னது? ஆத்மா. இதுதான் நான் செய்கிறேன், நான்கிறது அவன்னு மாற்று. முதல்ல அகங்காரம் போனோம்னா நான் எங்கே சொல்கிறியோ அங்கெல்லாம் அவன் போடு. இதே இன்னொரு இடத்துல திருக்குறுங்குடி ராமானுஜர் தரிசனம் பண்ண போகிறப்ப தான் இந்த வார்த்தை வருது. ஏன் உன்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, நான் எத்தனை அவதானம் எடுத்து இந்த மக்கள் திருந்தலை, ஆனால் உன்னை சுற்றி வரான், உன் பேச்செல்லாம் கேட்குறான்னு, என்ன பண்ணுற நீ, என்ன மந்திரம் வச்சுருக்கேன்னு. எல்லாம் அவன் செய்கிறான்னு சொல்கிறேன், நீ எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்கிற. பெருமாளை பார்த்து கேட்குறாரு அவர். யார்? எல்லாம் அவன் செய்கிறான்னு சொல்கிறேன், எல்லாம் மக்கள் ஒத்துக்கிறான், நீ எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்கிற, அதனால் நானும் சொல்லாத அப்படி சொல்கிறாரு. அது மாதிரி என்னாச்சுன்னா அகங்காரத்தை விட்டுடு. இதுதான் அகங்காரம். நான் அகங்காரம் என்னன்னு தெரியாமல் இருந்தோம்ல. நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், அது ரெண்டுத்தையும் விட்டுரு. நான் செய்கிறேங்கிறத விட்டாலே நீ அந்த இதுவும் போயிடும், மமத்தாவும் போயிடும். நான் எனதுன்னு சொல்லக்கூடிய அகங்காரம் மமக்காரம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஒன்றை விட்டாலே இன்னொன்று போயிடும். என்ன, ரெண்டு ட்வின்ஸு. அது என்ன ஆக்கும்னா பந்த ரூபம் உன்னை உடனே கட்டும். நீ சொல்லக்கூடிய ஜாதி, மதம், மொழி, இனம் அப்படிலாம் சொல்கிறீன்னா ஒன்றா ஒரு சர்க்கிள்குள்ளே கட்டிட்டோம், அவ்வளோதான் பாயிண்ட். ஈஸி. இதெல்லாம் கடந்து வா. அதுதான் உபநிஷத்து போதிக்குது. உலகத்தில் உள்ள பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிந்துன்னு சொல்லாமல், முஸ்லீம் சொல்லாமல், கிறிஸ்டின் சொல்லாமல், யூரோப்பியன் சொல்லாமல், அமெரிக்கன் சொல்லாமல், ஜப்பானீஸ் சொல்லாமல், சைனீஸ்னு சொல்லாமல், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்த கருத்து இது. மறுக்க முடியுமா? அதனால தான் இந்த அத்வைதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட பர்சன் பேரோ ஊரோ அதுக்கு தான் நிர்குணன்னு வச்சது பேரை. அதனால் அத்வைதம் அறிவினுடைய உன்னதத்தில் நிற்குது, யாரும் நெருங்க முடியல. அதனால் என்ன ஆகுனா பந்த ரூபம் ஜன்மாதிகரணம். திரும்ப பிறப்ப அதே வேலையை திரும்ப செய்வேன், உன்னை விடாது. நீ 9th பாஸ் பண்ணால் தான் 10th போக முடியும். ஃபெயிலுன்னா திரும்பி படி, செக்ஷனை மாற்றிக்க. 9th பியா 9th சி போட்டுக்கோ இந்த வாட்டி. புரியுதா விஷயம்? அப்படி பாஸ் பண்ணுற வரைக்கும் உன்னை வச்சு செய்தா இல்லையா? என்னால் முடியலன்னு சொல்கிறியா இல்லையா? எப்போ சொல்கிற? 15 வயசில் இருக்கிறது 25 வயசில் இல்லை, 25 வயசில் இருக்கிறது 45 வயசில் இல்லையா? ஏன் உன்னால் முடியும்னா பண்ண வேண்டியது தானே? ஏன் இப்போ பண்ண முடியல? யாராலையும் முடியாது. பந்தரூபம் ஜன்மாதிகரணம். அந்த கர்மாலே நித்திய கர்மா, நைமித்திய கர்மான்னு வெரைட்டிலாம் இருக்குது. உதாரணத்துக்கு யாகம், விரதம், தபம், தானம், ஆதிஷோ இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னா ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுட்டு பண்ணுறான். லாபத்தை நோக்கி காமியமாக ஆசைப்பட்டு பண்ணுறான். பண்ணிட்டு போ, அதுக்கான பலன் உண்டு. பலத்துக்காக சந்தனம் தேடுகிறான், ஆராய்கிறான், செய்கிறான். இதெல்லாம் அகர்மாவில் வருது. இதெல்லாம் கர்மயோகத்தில் வராது. நான் செய்கிறேன், எனது செய்கிறேன்னா உன்னை கட்டப்படு. அதில் இப்போ சம்சாரியெல்லாம் இப்படி தான் இருக்கான், அதனால் அவனை கட்டிடுது. குடும்பம்னா என்னது? கட்டி வச்சுட்டு தான் குடும்பம். அதை விட்டு அவனால் வெளியில் வர முடியாது. இப்போ நீங்கள் வந்திருக்க மாதிரி வர முடியுமா? என்ன உங்களுக்கு வேலை செஞ்சது? இதே பர்சனாலிட்டி தான் முன்னாடி இருந்தீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எப்படி இது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க? மென்டல் பிளாக் எல்லாத்தையும் எடுக்குதா இல்லையா? மென்டல் பிளாக்கு தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த பிளாக் பண்ணுற இடத்துல எல்லாம் நீ அங்கே ஞானத்தை வச்சுக்கிட்டே வா, எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ண. ஒரு தேனடையில் 1000 ஹோல்ஸ் இருக்கும், அது எல்லாத்துலேயும் ஞானத்தை நிரப்பு, ஒரே வெளிச்சமாகிடும்.
இப்போ எல்லா தேனடையில் உள்ள எல்லா இடத்துல தேனும் இல்லை, ஒரே இருட்டு தான் இருக்குது. நமக்குள்ளே இருக்கிறது தான், சித்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் செயலாக வருது, எண்ணங்களாக வருது, செயல்படுறோம். அறிவு இல்லாததுனால மனதோடு செயல்படுறோம். மனதோடு எப்போ நீ செயல்படுறியோ அது அகங்காரம்னு பேர். ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு அறிவே கிடையாது மனசுக்கு. அது என்ன வேணாலும் செய்யும். இன்றைக்கி ஒரு மார்க்கமாக இருக்கும், நாளைக்கு ஒரு மார்க்கமாக இருக்கும். மூடு அப்பப்போ மாறும், அப்பப்போ கோச்சிக்கும், அப்பப்போ கோவப்படும். அறிவு ஸ்ட்ராங்காக இந்த காமக்ரோதாதிகள் 10 எரிஞ்சு போயிடுங்க. முதல்ல வந்தோடனே நெருப்பு வைக்கும், முதல்ல காமத்துக்கு வைக்கும். எல்லாம் பிடிக்குங்கிறியா, உனக்கு நிறைய ஜென்மா இருக்குன்னு சொல்லும். அங்கேருந்து ஆரம்பிக்கும். அறிவு இருந்ததுன்னா அது பேர் ஞான அக்னி. பூஜை பண்ணால் 2 மணி நேரம் பூஜை பண்ணினா 24 மணி நேரம் உற்சாகமாக இருப்பீங்க. தியானம் 2 மணி நேரம் பண்ணால் 2 மணி நேரம் இறை ஸ்வரூபத்தில் இருப்பீங்க. அப்புறம் திரும்ப விட்டு வெளியில் வந்தீங்கன்னா மறுபடியும் சாமானியன் ஆகிடுவீங்க. ஞானம் அப்படி இல்லை, வார்த்தை காது கொடுத்து கேட்டு உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உயிரோட உயிராக கலந்துரும் அத்வைதம். நமக்கு அறிவு இல்லைன்னு முதல்ல தெரியணுங்க. நமக்கு அறிவே இல்லை. ஆடு மாடு மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், போகம் பண்ணுறோம், வேலை செய்கிறோம். வேறு என்ன செய்கிறோம் சொல்லுங்கள்? ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்களா? ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்களா? சொல்லுங்கள், யாராவது லெஜெண்ட் யாராவது இருக்காங்களா? ஒரு டாக்டராவது இருக்காரா ஒவ்வொரு தெருவுக்கும்? ஒன்றும் கிடையாது. அதனால் சாமானியனும் சம்சாரியும் கடமை செய்வதை தான் செய்கிறேன் என்று வாழ்வர். நான் செய்கிறேன், என்னுடைய கம்பெனி, நான் தான் எல்லாம், என்னுடைய காரு என்னுடையது, எந்துன்னு அதே தப்பு. அது அக்கர்மம். கர்மாவுக்கும் அக்கர்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் ஞானம்னா என்னான்னு போச்சு. இது வரைக்கும் நீங்கள் காதலையே வாங்காத விஷயம். ஞானம்னா என்னன்னு யாராட்டையா கேட்டிருக்கோமா? நம்ம போய் ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோமா? அதுக்கு ஞானம்னா என்ன? ஞானம் என்றால் தேக இந்திரிய நிகிரகம். புலநடக்கெல்லாம் செய்துட்டு சத்குரு, ஒரு நல்ல குருவை பார்த்து உபாசனா அவர் பக்கத்தில் உட்காந்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், எவையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து திருஷ்ய ஸ்வரூபம், யார் பார்க்குறா, எது காட்சி, யார் செய்கிறா, எது செய்யப்படுது, யார் சப்ஜெக்டு, யார் ஆப்ஜெக்டு, இந்த பார்வையில் எல்லாத்துக்குள்ளேயும் சர்வ அந்தரம் ஸ்திதம் சர்வசமம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு உட்பொருளாக ஒன்று இருக்குது. அது பேர் மெய்ப்பொருள். இப்போ எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன பண்ணுறோம்? அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்குறோம். இப்போ 2 சிசிடிவியில் காமிக்கிறான். ஒரு கட் ரோட்லேருந்து ஒரு மெயின் ரோடே டக்குன்னு கிராஸ் பண்ணுறான். டக்குன்னு என்ன ஆகுது? ஆக்சிடெண்ட் ஆகுது. சிசிடிவியில் போட்டு காமிக்கிறான். நம்ம என்ன நினைப்போம்? டிவி ஐயோ உயிர் போச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, லாரி உடஞ்சி போச்சு, 2 குடும்பத்துக்கு பிரச்சனை, அதுக்கு இதெல்லாம் பார்ப்போம். பேஸ் என்னன்னா 2 பேருமே விதி மீறி இருக்கான். எவன் விதி மீறானோ அவன் சாவான். அதான் இயற்கை, அதான் நேச்சர். வேணால் செஞ்சு பாருங்கள். ஒரு கட் ரோட்டில் வேகமாக போங்க, மெயின் ரோட்டில் வேகமாக வருவான். முதல்ல வேகமே அங்கேயே சொல்லியிருக்காங்க, ஸ்பீடு கில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீடு த்ரில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாலும் நீ திருந்த போகிறதில்ல. அதனால தான் என்ன பண்ணுது, வச்சு செய்யுது. எவ்வளோ போலீஸ்காரங்க எவ்வளோ உபதேசம் பண்ணுறாங்க சொல்லுங்கள். எத்தனை முறை டிவியில் போட்டு காமிக்கிறான். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி விஷயம் எவ்வளவு விஷயம் வருது. அறிவு இருந்தால் அதில் போவானா? அதான் 400 கோடி 500 கோடி போடுறாங்க. இன்றைக்கி வரப்போது ஒரு நியூஸ் கேட்டுகிட்டு வந்தேன்.
தொடர்ந்து கோர்ட்டே வந்து என்னையா இவ்வளோ விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்களே அப்படிங்குது. லைசன்ஸ் கொடுக்கும்போது சொல்லலையா, வண்டியை பார்த்து இப்படி தான் ஓட்டணும், மெதுவாக ஓட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடே ஓட்டணும், ஸ்பீடு வந்து நிதானமாக வச்சுக்கணும். ஏன் அதெல்லாம் மதிக்க மாட்டேற நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டியா? சரி போ, எம்எல்ஏக்கும் போ அப்படின்னு என்ன பண்ணுது, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அவனையும் கரெக்டாக மீட் பண்ண வைக்குது பாருங்கள். அது ரொம்ப நீங்கள் வந்து எதேச்சியாக நடக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது பிளான்டாக தான் நடக்குது. மேலே இருக்கிறவனுடைய பிளானில் தான் இவன் பல ஜென்மாவாக 2 பேருமே விதிகளை மீறியே பழக்கப்பட்டவன். 2 பேரையும் ஒரு சிக்கலில் மாட்டி விடு. கரெக்டாக மீட் பண்ண வைக்கும். ஒரு செகண்டு வீணாக போகாமல் எப்படி மோதுனா 2 பேரும் காலியாவாங்கன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு தான் நடக்குது. ஏன் ஒரு நிமிஷம் அவன் லேட்டாக வரக்கூடாது? அவன் உயிர் காப்பாற்றப்படணும்னா ஒரு நிமிஷம் லேட்டாக வரலாம், இல்லை ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் 2 பேர் தான் கரெக்டாக அவ்வளோது துரிதமாக அவ்வளோது அக்யூரேட்டாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்குது. யாராலும் அது மாதிரி நடத்த முடியாது. வேற மனித நிலையில் யாராலும் அது மாதிரி நடத்த முடியாது. அவ்வளோ துல்லியமாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி விதிமுறையெல்லாம் மீறுறவனுக்கெல்லாம் இதான் கதின்னு காமிக்குது. சிசிடிவியில் போட்டு காமிக்குது. இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு நேரமே இல்லை, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். அதனால என்ன சொல்லுதுன்னா, எது பார்க்குறதெல்லாம் மெய்ப்பொருள் அல்ல. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, உள்பொருள் ஒன்று இருக்குது. உட்பொருளை பார்க்குறதா ஞானம்னு சொல்லுது. 2 பேரும் அவன் வேகமாக வந்தான், இவன் ரைட்டில் வந்தான், இவன் லெஃப்டில் வந்தான், இவன் இடையில பண்ணி வந்துச்சு, இடையில ஒரு சைக்கிள் ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் நடந்து வந்தான், ஒருத்தன் குறுக்கம் வந்தான், ஒரு குழந்தை வந்துடுச்சு, ஒரு மாடு வந்துடுச்சு, ஒரு ஆடு வந்துடுச்சு. இதெல்லாம் காரியம். காரணம் என்ன? 2 பேரையும் காலி பண்ணணும். அதை சிசிடிவியில் போட்டு காட்டணும். அதை பார்க்குறவன்லாம் மனசு நிறைவாக இருக்கு. இந்த மாதிரி காட்சிகளை படத்தில் எடுத்தால் பார்க்குறோமா இல்லையா? வரப்பில் நடந்து போகிற மாதிரியே வண்டியை ஓட்டினா சொல்லுங்கள் பார்க்கலாம். வரப்பில் டிராஃபிக் இருக்குமா? அதுலேயும் எய்த்தாப்பில் வரானான்னு பார்த்து தான் என்ன பண்ணணும், நடக்கணும். இல்லை 2 பேரும் 2 பேரும் நிற்க வேண்டியது தான். இல்லை கொஞ்சம் ஏதாவது திமிரு காமிச்சின்னா ஒருத்தன் சேத்துல விட வேண்டியது தான். பரவாயில்லையா? எங்கே தவறு நடக்குது? நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பாவம் உயிர் போயிடுச்சேம்போம். உயிரெலாம் போகாது, உயிர் வந்துடும், கவலைப்படாதீங்க. வேறு சட்டை போட்டு வரும். அடுத்த ஜென்மாவில் அந்த அதிர்ச்சியில் வண்டியாக ஓட்ட மாட்டான். ஓட்டினாலும் மெதுவாக ஓட்டுவான். சாலை விதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக் கொடுங்க குருவே. அவனு போய் கேட்பான் யார்ட்டையாவது. புரியுதில்ல? ஏன் என்ன அவ்வளவு அறியாமை? புரியுதில்ல? எதுக்கு விதின்னு ஒன்று போட்டிருக்கான்? விதின்னு எதுக்கு போட்டிருக்கான்? அதுதான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா? இதுங்களெல்லாம் திருத்த முடியாது. நல்லது பண்ணுறியா நல்லது, கெட்டது பண்ணுறியா கெட்டது. ஈஸி, ஒரே ஃபார்முலா, உலகத்தையே ஆளலாம். புரியுதில்ல? ஒரே ஒரு ஃபார்முலா தான். நீ என்னென்ன பண்ணியோ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. தாத்தா முன்னாடி என்ன பண்ணினியோ பின்னாடியே அது வரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படிச்சுவிட்டு என்ன பண்ணுறோம்? அறிவு கிடையாது, அறிவே கிடையாது, சுத்தமாக அறிவு கிடையாது. இப்போ ஒருத்தவனும் என்ன கேட்டால் நான் மனசில் தான் இருப்பேன்னா அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அப்புறமா வலிக்குது, துக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்போ பார்த்தாலும் பாராயணம் பண்ண சொன்னால் இதை இல்லை பாராயணம் அது பேர். புரியுதுல்ல? எதை கேட்டாலும் இல்லை பாராயணம். இருக்கிறதெல்லாம் விட்டுருவான், இல்லாததான் கேட்பான். இப்போ அவன் கேட்குறதெல்லாம் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அது இப்போ கேட்பான். புரியுதா? அறிவு இல்லை, அந்த அறிவு வர்றதுக்கு. புரியுதில்ல? அப்போ கேட்கலாமா கண்டதையோ? கண்டதையும் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்டால் உன்னை அடுத்த உடனே கேட்டான் காசு இருக்கான்னு கேட்பான் அவன் கடைக்காரன். காசுன்னா காசு, அறிவு இருந்தால் தான் காசு வரும். பிளான் புரியுதில்ல? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம், வாயில் வடை சொல்லலாம். எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் ஒரே மக்கள், ஒரே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம்.
தவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அந்த தவத்தினால அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அறிவிலான செயலில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் பாகுபாடு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் ஜென்மா போட்டிருக்கு. அதனால் எப்பயுமே நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை சுத்தமாக விட்டுருங்க. அது 10-15 வயசுக்குள்ளே இந்த டீனேஜ் வயசில் வேணால் சொல்லிட்டு கிடக்கலாம். அதெல்லாம் நிற்காது, உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாள். அப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உபதேசம் பண்ணுவீங்க, அது கேட்காது. நீ எங்கள் தாத்தா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு உனக்கு, நீ கேட்டியா, என்ன வந்து கேளுங்கிற, உனக்கு அறிவு இருக்கான்னு கண்டிப்பாக கேட்கும். இப்போயே கேட்கும். இப்போயே உங்களுக்கு அறிவு இல்லைன்னா அது கேட்கும். நிச்சயமாக கேட்கும். பேர் சொல்லியே கூப்பிட்டு கேட்கும். அதனால் எல்லா பொருட்கள்லையும் சர்வ அந்தரஸ்தம், எல்லா பேர்லையும் உள்ள ஒரு பொருள் இருக்குது, ஒரு உட்பொருள் இருக்குது. சர்வ சமம், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, சமமாக இருக்குது. கட்படாதி மாதிரி நம்ம அந்த கடத்தில் இருக்கக்கூடிய பிம்பத்தை பார்த்து நம்புகிறோம். அப்புறம் திரையில் ஓடுற ஸ்க்ரீனில் ஓடுற படத்தை பார்த்து படத்தை நம்புகிறோம். அங்கே நம்ம ஸ்க்ரீனே பார்க்குறதில்ல, தெரியுமில்ல. படம் ஆரம்பிக்கும் போது ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஒரே வெள்ளையாக இருக்கு, உடனே விசில் அடிச்சாங்க கொஞ்சம். போடுறா படத்தை போடுறாங்க. அதில் பட்டாசுலாம் இந்த வாட்டி வடிச்சு விட்டாங்க உள்ளே போய். எல்லாத்தையும் டிவியில் காட்டுறேண்ணா, நியூஸில். அறிவு தான் செய்வானா சொல்லுங்கள். பாம்பு பட்டாசுலாம் கொண்டு போய் தேட்டரில் வெடிக்கிறது. ஏங்க எங்கே வெடிக்குன்னு தெரியாதாங்க? உங்கள் கிச்சனில் வெடிப்பீங்களா நீங்கள்? ஆமாம், 200 டிக்கெட்டு 2000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். போடா ஓட்டுநர் 4 சேரை உடைப்பாங்கிறான். என்னென்னமோ பேசுகிறானுங்களே. எல்லாத்துக்குள்ள இந்த ஸ்க்ரீன் சொன்னல, இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் போட்டு 20 வருஷம் ஆச்சு அந்த தேட்டரில். ஸ்க்ரீனை மாற்றவே இல்லை. ஆனால் அந்த 20 வருஷத்தில் 200 படம் ஓட்டியிருக்காங்க. எத்தனையோ படம் வந்துச்சு, எத்தனையோ ஹீரோ வந்தாங்க, எத்தனையோ ஹீரோயின் வந்தாங்க, காமெடியன் வந்தான், சண்டை போட்டால் எல்லாம் சினிமா நடித்தான், ஆடினா பாடினா. ஸ்க்ரீனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆனால் எல்லா படத்துலேயும் ஸ்க்ரீன் இருக்கா இல்லையா? எல்லா படத்துலேயும் ஸ்க்ரீன் இருந்துச்சு. படம் வருது, நிற்குது, போச்சு. 1 வாரம் ஓடுது, 10 நாள் ஓடுது. இப்போலாம் 1 வாரம் ஓடினாலே பெரிய சாதனைன்னு சொல்கிறானுங்க. 1 வாரம் ஓடுது, 10 நாள் ஓடுது, 3 நாள் ஓடுது, வராமலே ஓடுது. வரமா தேட்டருக்கு வராது. ஓடுதா இல்லையா? அசைகிற ஒன்று, அசையாத ஒன்று ஸ்க்ரீன். அந்த ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் சமமாக இருக்குது, சமத்துவமாக இருக்குது. சர்வ அந்தரஸ்தம், சர்வ சமம், கட்டுப்பட்டாதி. கடம்னா இந்த பிம்பம், கலசத்தில் தெரிகிற பிம்பம், சூரியனுடைய பிம்பம் எல்லா கலசத்துலையும் தெரிகிற மாதிரியும், சினிமா ஸ்க்ரீனில் படங்கள் நிறையா ஓடுற மாதிரியும் ஆதாரமாக ஒன்று இருக்குது. அந்த பதார்த்தம் இவ இந்த பொருட்களின் நடுவில் அவிகாரம், விகாரேஷு, விகாரம் அடையக்கூடிய இந்த உடம்பில், விகாரம்னா இது வளரக்கூடிய மாறக்கூடிய இந்த உடம்பில் மாறாத ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா பொருட்கள்லையும் மாறாத ஒன்று இருக்குது. சைத்தன்யம் வினா கிஞ்சன நாஸ்தி, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அலை நுரை சொன்னோமா, நிலையான ஒன்று இருக்கே. நம்ம அலையை தான் பார்க்குறோம், இல்லை நுரையை பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் போனால் அலையை பார்ப்போம், நிலையை பார்க்க மாட்டோம். அதை தவிர அந்த சைத்தன்யம் வினா, அது இல்லாமல் எதுவும் இல்லை. சாட்சாத்தாரம் அனுபவ ஞானம். அப்படி இல்லை, எல்லா பொருளையும் அசையாத ஒன்று ஆதாரமாக இருக்குங்கிறத அறிகிறான்ல, அதுதான் ஞானம். இது என்னென்ன? அது தோன்றாது, உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உட்பொருளாக இருக்குது. இப்போ என்னது? மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தமிழில் இருக்குது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் யாரையும் நம்பாத. கொஞ்சம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் உட்பொருள் இருக்குது. அந்த உட்பொருளை நீ பார்க்க அறிவு வந்துச்சுன்னா அது ஞானம்.
பார்க்குறல்ல, ஒரு கொடை 250 ரூபாங்கிறான். நீ அங்கே 50 ரூபாய்க்கு விற்கிறான்னா, சரிங்க 100 ரூபா கொடுங்கம்மா. நம்ம என்ன பண்ணோம், அறிவு இல்லைன்னா பட்டன் தட்டினோன்னே வருதே, பரவாயில்ல 250 ரூபா இருந்தாங்க அப்படின்னு கொடுத்து வாங்கிட்டோம் வச்சுங்க, ஏமாந்துட்டோம் தானே அர்த்தம். சும்மானாலும் நீங்கள் அங்கே போவே இல்லை, 50 ரூபா ஒருத்தன் விற்றுட்டு இருக்கான் என்னங்க அப்படின்னா போதும், சரி 60 ரூபா கொடுங்கம்மா. என்ன பண்ணினீங்க நீங்கள், இந்த கொடைக்கு கம்பி எவ்வளவு விலை போகும், அந்த ஸ்க்ரீன் அந்த கிளாத் எவ்வளோ விலை போகும், நடுவில் ஒரு கம்பி வச்சுருக்காங்க, நடுவில் ஒரு கம்பி வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, அது எல்லாம் பார்த்தா எல்லாமே மொத்த வெயிட்டே வந்து ஒரு 25-50 ரூபாவில் தான் வரும். வேணா 300 ரூபா சொல்கிறான், சரியாக வராது. இது கொஞ்சம் மெய் அறிவு தானே, மெய் அறிவு தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மெய்ப்பொருள் பார்க்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா அது பேர் ஞானம். அதாவது உட்பொருளை, மறைஞ்சிருக்கிற பொருளை, தோன்றாத பொருளை, ஆதாரமான பொருளை, அழியாத பொருள் ஒன்று எல்லாத்துலேயும் இருக்குது. அது அந்த அறிவை உட்பொருளை பார்க்குற அறிவு தான் ஞானம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜகத்தை பார்க்குறோம். சம்சாரி என்னத்தை பார்க்குறான், ஜகத்தை பார்க்குறான், அது பின்னாடியே போகிறான். ஒரு ஜுவல்லரியை பார்க்குறான், அது பின்னாடியே போகிறான். ஒரு ஸ்டோரை பார்க்குறான், அது பின்னாடியே போகிறான். ஒரு ட்ரெஸ்ஸஸ் என்னது என்னமோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு, அங்கே போகிறான், அது பின்னாடியே போகிறான். தீபாவளிக்குள்ளே அடுத்த ஆசை நிறைவேறத்துக்குள்ளே தீபாவளி வந்துடுது. போன தீபாவளிக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு நினச்சானோ அதையெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த தீபாவளி வந்துடுச்சு. அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக தீபாவளி கொண்டாடணும் பார்க்குறான். அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. எல்லாம் மேட்டரில் தான், புரியுதுல? மேட்டர்னா என்னது, அணுக்களுடைய கூட்டம். பொருளையே நம்புகிறான், மெய்ப்பொருளை விட்டுட்டான். அந்த மெய்ப்பொருள் பார்க்கறது தான் அறிவுன்னு சொல்லுது, அதுதான் ஞானம்னு சொல்லுது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் நம்புவோமா, பார்க்குறது பின்னாடிலாம் போவோமா, பார்க்குறதெல்லாம் வேணும்னு சொல்லுவோமா, பார்க்குறதெல்லாம் நமக்கு சொந்தமாக்கணும்னு நினைப்போமா? அதனால தான் நமக்கு ஒரு லோகத்தை போட்டு இதை விட்டு நீ வெளியிலே வரக்கூடாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு வேலையை வச்சு செய்தா இல்லையா, கரெக்டாக 12 ஹவர்ஸுக்கு உனக்கு கண்ணை மறைக்கிற மாதிரி வேலையை கொடுக்குதா இல்லையா, அதுலேயே இரு. நீ வெளியில் வந்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் கேட்பேன். அதனால் நீ பார்க்கக்கூடாது. நீ பார்க்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். அதனால் உனக்கு வேலையை கொடுத்தா போன வருஷம் பார்த்ததே இன்னும் முடிக்கல. இப்படி தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. என்ன கேட்பான் சாமிகிட்ட போய், என்ன கேட்பான், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். எல்லாம் இந்த வர ஜென்மாவில் கொடுக்கும். வர ஜென்மாவில் எல்லாத்தையும் கொடுக்கும். எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எய்த்த வீட்டுக்காரன், அவன் பக்கத்து வீட்டுக்காரன், உற்றார் உறவினர், சொந்தக்காரன், எனக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுக்கல, மரியாதையாம். இது பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய இது என்னது, இந்த விவசாயத்தில் பெரிய புரட்சி பண்ணி ஒரு சாமிநாதன் மாதிரி பெரிய உணவு புரட்சியை பண்ணியிருக்கு. கல்வியில் காமராஜர் மாதிரி நிறையா ஸ்கூல்லாம் திறந்துருக்கு. இதுக்கு மரியாதை கொடுக்கலையாம். கேட்டீங்களா? இது போகிறதே எதுக்கு தெரியுமில்ல? எதுக்கு எல்லோரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க? அந்த ஆணவ கூடம்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த ஆணவ கூடத்துக்கு எதுக்கு போகிறாங்க? என்னுடைய ஆணவத்தை காமிச்சிட்டு வர மாதிரி. முதல் பாயிண்ட்டாக இது. எல்லா ஜுவல்ஸையும் போட்டுக்கிறது, எல்லாத்தையும் அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது. நேராக முதல்ல நேராக சாப்பாட்டுக்கு போகிறது, உட்காருறது, அங்கே எல்லோரும் யார் யார் சாப்பிட்றான்னு போடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சேரை ரவுண்டாக போட்டுக்கிட்டு பேசுறது. தாலி கட்டுற வரைக்கும் தாலி கட்டி முடிச்சிட்டாங்களா? சொல்லவே இல்லை. என்ன என்கிட்ட சொல்லவே இல்லையா? எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்களா? இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றாவது ஆசீர்வாதத்துக்கு போகிறேன்னு ஒருத்தவங்களை சொல்லுங்கள். நான் போய் அந்த மணமக்களை நன்றாக ஆசீர்வதிச்சிடுவேன். ஒருத்தவங்களை சொல்லுறவங்களை பார்க்கலாம். தான் வீட்டில் ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா அலங்காரம் பண்ணி அழைச்சின்னு போவோம். ஏன்னா அங்கே வரவெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் இன்னொரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் ஆகலை. இவங்களே அழைச்சிட்டு போய் டெக்கரேட் பண்ணி இப்படி நிற்காது, அப்படி நிற்காது, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. புரியுதில்ல? இதான் நடந்துக்கிட்டு. அப்புறம் அதே மாதிரி நடத்தணுமா? அது வேறு பெரிய இது.
இந்த கல்யாணம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் என் கல்யாணமும் நடக்கணும், என் வீட்டு கல்யாணமும். அதை வச்சு வீட்டுக்காரனை வச்சு செய்யும். செத்தான் அவன். ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அழைச்சிட்டு போன வச்சுங்க, இதே மாதிரி வீடு கட்டினான். அவன் 3 கோடி கட்டியிருப்பான். இதே மாதிரி நீ வீடு கட்டினான், நீலாம் என்ன ஒன்றும் பிரயோஜனம். எல்லாத்தையும் இதே மாதிரி சொல்லி சொல்லி அவன் ஏற்கனவே ரோபாட் மாதிரி இருக்கான். அவன் பார்த்தா கேன பையன் நினச்சிட்டு இருக்கு போல இருக்குது. அவனும் என்ன பண்ணுவான், சரி சரி செஞ்சிடலாம், பண்ணிடலாம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கிரகப்பிரவேசம் போய் பாருங்கள். நான் வேணா காமிக்கட்டுமா? நான் காமிக்கட்டுமா? காமிக்கிறேன். மரியாதை இல்லையா? என்ன கல்யாணத்தில் உனக்கு மரியாதை? நீயா பொண்ணு, நீயா மாப்பிள்ளை? பொண்ணு மாப்பிள்ளையை போய் இப்போ ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது உன்னுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஷேர் பண்ண முடிஞ்சுன்னா ஷேர் பண்ணி, அதெல்லாம் பண்ணாது. அதனால மெய்ப்பொருளை காண்பவன் தான் என்னது, சாட்சாத்கார அனுபவோ ஞானம். மெய்ப்பொருளை தரிசிக்கிறவன் தான் ஞானம், ஞானி அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அஞ்ஞானம்னா என்ன? அஞ்ஞானம்னா என்னது? அவித்யா காம கர்மம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவித்யா காமம் கர்மம். இப்போ ஆசை, இவ்வளோ ஆசை இருக்குல்ல, இவ்வளோ ஆசையை அடையிறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எதெல்லாம் நீ ஆசைப்படுறியோ, நீ ஆசையை நீ ஃபைலை ஏற்ற உனக்கு கர்மா வேலை ஏற்றிக்கிட்டே இருக்கும். நீ வந்தது கர்மாவை எரிக்கிறதுக்கு. இப்போ நீ என்ன பண்ணுற? கர்மாவை ஏற்றி விட்டுற, 2 மடங்கு ஏற்றிட்ட. இப்போ இந்த ஆசை எத்தனை வேணாலும் பண்ணிக்கோ, அது ஓஸ்ட்டாக தான் சொல்லிடுச்சே, ஈஸி ஃபார்முலா. ஆசைப்படுறியா, ஆசை கர்மா ஏறும், ஆசையை குறை கர்மா குறையும். எது புத்திசாலித்தனம்? நீ பட்டிருக்க ஆசை ஒரு 3 ஆசையிலே உன் ஜென்மா முடிஞ்சு போய்டும், தெரியுமில்ல? ஏன்னா நீ உனக்கு யாருமே சொல்லித்தர வேண்டாம், அவ்வளோ ஆசை வச்சுருக்க, ஆசை சொரூபமாக இருக்க நீ. இப்போ மனுஷன் கிடையாது. நீ யார் இப்போ? நீ ஆசை சொரூபம். அப்படியே மாதிரி அஸ்மிதா, அஸ்மிதான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதை பார்க்குறோமோ அதுவாக ஆகிடுறது. கையில் 5 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கலான்னு போனேன், பார்த்தா அந்த கார் சூப்பராக இருக்குது, என்ன விலைன்னு கேட்டால் 40 லட்சம் சொல்கிறான். அந்த கார் தான் வாங்கணும், எப்படியாவது நான் வாங்கி தீர்றேன் பாரு. இப்படிலாம் சங்கல்பம் பண்ணுறானா இல்லை அதை இதெல்லாம் சொல்லுது. இப்போ சொல்லுது, பின்னாடி வருது. சூப்பராக நீங்கள் என்னென்ன அக்கிரமம் பண்ணுறீங்கெல்லாம் எல்லாம் க்ளீனாக சொல்லுது. உன்னுடைய 3 ஆசை நிறைவேற்றுறதுக்கே 3 ஜென்மா வேணும், அதுவே உனக்கு தெரியல. அப்புறமா சாமிகிட்ட போய்கிட்டே ஒன்றுமே கொடுக்குறானு, ஒன்றுமே கொடுக்க மாட்றான். நம்ம கேட்குறது ஒன்றுமே கொடுக்க, காதலே வாங்க மாட்றான். நீ என்ன கடவுளாக? காதே உனக்கு இல்லையா? நீ நான் கேட்குறது ஒன்றுமே கொடுக்க மாட்ற அப்படின்னு போன ஜென்மாவில் நீ கேட்டதெல்லாம் இந்த ஜென்மாவில் கொடுத்துருக்காரு. அஞானமித்தி ச ரஜ்ஜோ சர்வம் பிராந்திரிவா. கயிற்றை பாம்பா பார்க்குறது அஞ்ஞானம். என்ன அர்த்தம்? கயிறு பாம்பா தெரியுது, யாருக்கு? பாதி அறிவு இருக்குது. தெரியவே இல்லைன்னா சுத்தமாக அறிவு இல்லை. பாம்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறான்னா பாதி அறிவு இருக்குது. வெளிச்சமும் பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் இருக்கான். அவன் எப்பயுமே அவனுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், சாகிற வரைக்கும் சந்தேகம் இருக்கும். ஏன்? உள்ள இருட்டு இருக்குது, கர்மம். முதல்ல நம்மளை இந்த என்ஜினை சூப்பர் என்ஜினாக மாற்றணுங்கிற அறிவே இல்லையே. முதல்ல உள்ளே இருக்கிற என்ஜினை முதல்ல நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? சுவாமிகிட்ட முதல்ல உள்ள இருட்டை போக்கியான்னு சொல்லணும். உள்ள இருட்டை போக்கிட்டா நிரந்தரமான இன்பம். எலியில் எதுவுமே கேட்க மாட்டேன். இது புரியுதா? இது புரியும். உள்ள இருட்டை நீக்கிட்டா நீ வெளியில் எதுவுமே கேட்க மாட்ட. உள்ள அவ்வளோ இருட்டு இருக்கு, அதுக்கு விளக்கேற்றி, அதுதான் ஞானம்.
அதுக்கு அவரே குருவாக வருவார். உள்ள வெளிச்சத்தை ஏற்றி வைப்பார். உனக்கு அத்தியாவசிய சாப்பாடு 3 இட்லியாக இருந்தால் சாப்பிடு, 5 இட்லியாக சாப்பிடு, அத்தியாவசியம் எல்லாம் கொடுப்பார். வெளியில் கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியுது. எது கேட்டால் என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியுது. இப்போ எது கேட்டாலும் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ நான் தனக்கு தோன்றதெல்லாம் சரின்னு தான் தோணும். அவித்யா வந்தால் அவித்யா காமம் கர்மம். அவித்யா உள்ள இருட்டு தான் அவித்யா. வித்யா இருந்துன்னா இருட்டு கிடையாது. இருட்டு இல்லைன்னா காமம் கிடையாது. காமம் இல்லைன்னா கர்மா கிடையாது. இப்போ எல்லாம் சிக்கியிருக்கானா இல்லையா? எல்லாம் சிக்கியிருக்கானா இல்லையா? எல்லாருமே சிக்கியிருக்கான். எதில் சிக்கியிருக்கான்? இஎம்ஐயில் சிக்கியிருக்கான். ஒரு வீட்டு லோன் வாங்கி அதை முடிக்கல, கார் லோன் வாங்கிட்டாரு. அவன் தரம்பான். அறிவு இல்லை உனக்கு. அவன் தரம்பான், இன்னொரு லோனு தரம்பான். 2 லோன் வாங்கினாலே 20 வருஷம் போச்சு தெரியுமில்ல? ஏன் நீ வாங்குற? உனக்கு அறிவே கிடையாது. அறிவு இருந்தால் வாங்குவியா? அறிவு இல்லை. இப்போ அறிவு வரும் பாரு அப்படின்னு வேலையை ஏற்றி விடும். ப்ரெஷர் மேலே ப்ரெஷரை, சம்மட்டி மேலே சம்மட்டியை வச்சு அடிக்குது. எல்லாத்தையும் தாங்கிட்டு பாவம் என்ன பண்ணுறது? யார் பெற்ற பிள்ளையோ இப்படியே ரோபாட் மாதிரி போகிறான் வரான். சொல்கிறான் இடையில இப்போலாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் நடப்பினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறான். என்னென்னமோ வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. இப்போது இஎம்ஐ வாங்கும்போது கையை நீட்டும் போது கையெழுத்து போடும் போதெல்லாம் தெரியல. அப்போல்லாம் யாரும் கேட்க மாட்டார் தெரியுமில்ல? காதோட காதாக முடிச்சிருப்பார் கையெழுத்துலாம். சும்மா டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளோ கையெழுத்துன்றீங்க? அறிவு இருந்தால் போடுவானா? வாழ்க்கை அடமானம் வைக்கிறோமா இல்லையா? சரி, உன்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரியாவது கடன் வாங்குறியானா அதுவும் இல்லை. எல்லாமே எல்லாம் அவன் வாங்கிட்டா நம்மளும் வாங்கிடணும், அவ்வளோதான். அதுக்கு யோகிதா இருக்கா, அறிவு இருக்கா, உழைப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதான் அவித்யா. அதனால் அஞானம் ரஜ்ஜ பாம்பா பார்க்குறது. அத்வித்தீய சர்வ அனுஷ்யத்தை, எல்லாத்துலேயும் அத்வித்தீய இரண்டற்ற ஒன்று இருக்குது. சர்வமயம் எல்லாத்துலேயும் இருக்குது. அது பிரம்மணி. அந்த பிரம்மத்தில் தான் தேவர்கள், மிருகங்கள், நர, மனிதர்கள், ஸ்தாவரம், ஸ்திரீ, புருஷ, வர்ணம், ஆசிரமம், இப்படி துவைத்தம் பார்க்குற இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்குது. அது அத்வித்தியம், இரண்டற்ற ஒன்று. எல்லாருக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது. நீ தான் என்ன பண்ணுற? துவைத்தம் பார்க்க. துவைத்தம் பார்த்தா என்ன வருது? அஞ்ஞானம். துவைத்தம் பார்க்கறது, வேறுபடுத்தி பார்க்கறது தான் அஞ்ஞானம். மெய்ப்பொருள் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது தான் ஞானம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான் ஞானம். அது சொல்லுது அஞ்ஞானமித்தி. அஞ்ஞானம் என்றால் ரஜ்ஜோ சர்வம், கயிற்றை பாம்பாக பார்க்கும் மயக்கமே அஞ்ஞானம். அத்வித்தீய சர்வானுஷ்யத்தை, எல்லாவற்றிலையும் இரண்டற்ற ஒன்று சர்வமயமாக இருக்கிறது. அது பிரம்மந்தான். அது நீ மனுஷன்னு சொன்னாலும் சரி, தேவர்னு சொன்னாலும் சரி, மிருகன்னு சொன்னாலும் சரி, ஸ்தாவரன்னு சொன்னாலும் சரி, ஸ்திரீன்னு சொன்னாலும் சரி, புருஷன்னு சொன்னாலும் சரி, வர்ணம் தொழில்னு சொன்னாலும் சரி, ஆசிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆசிரமம்னு சொன்னாலும் சரி, பந்த மோட்சம் பந்தம்னு சொன்னாலும் சரி, மோட்சம் பந்தமும் மோட்சமும் முதல்ல கற்பனை. அது தெரியுமா? நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் கற்பனை. நான் கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் பந்தம் தான். என்ன பண்ணுற? உனக்கு 10 பொறுப்பை கொடுத்தா நான் இப்படி தான் இருக்கணும், இதை விட இவ்வளோ நேரம் வேலை செய்யணும், இந்த ரூட்டில் தான் போகணும், இந்த ரூட்டில் தான் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டிக்கிறோம் இல்லையா? அதுவும் கற்பனை தான். 50-60 வருஷம் கழித்து எல்லா கடனையும் அடிச்சிட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற பார்த்தியா? அதுவும் கற்பனை தான். அதுக்குள்ளே நீ நிம்மதியாக சாப்பிடுவியா, நிம்மதியாக தூங்குவியா, நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போவியா? இந்த கடனை எவன் கண்டுபிடிச்சாங்கிறது பெரிய மாயைங்க. அது பெரிய மாயை. அது கடனுங்கிறது பெரிய மாயை, பெரிய அசுரன்.
உங்களை எளிமையாக ஈஸியாக கைது பண்ணுது, உங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன் அதே கடனை வாங்கிட்டு உழைக்கிறேன்னு கடனை வாங்காமல் உழைச்சி பாரு. இல்லைன்னா வட்டி இல்லாத கடனை வாங்க. அவனா இருக்கானா அது மாதிரி இருந்தால் வாங்கிக்கோ, வட்டி வாங்கிக்காத, பணம் வரப்போ கொடுப்பேன்னு சொல்லு. அப்படி எவனா கொடுப்பானா? உன் ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிடும். நீ உழைக்க வேண்டாம், அது உழைக்கும். உன்னை உழைக்க வைக்கும், உன்னை ஓட விடும், உன்னை லாக் பண்ணிவிடும், உன்னை என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடும். ஒரே ஒரு கடன் வாங்கினா போதும். நீ நாசமாக போகிறதுக்கு கடன் வாங்கிக்கோ. அதான் விளம்பரம். நீ நாசமாக போகிறதுக்கு கடன் வாங்கிக்கோ, இதுதான் எங்கள் கொள்கை. 50 ஃபோனு, 25 மெசேஜ், எவனா ஃபோன் பண்ணுறான், எத்தனை ஃபைனான்ஸ் கம்பெனியாக ஃபோன் பண்ணுறான். நான் யாருன்னே தெரியும், எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது தான் எனக்கு வேலை. இப்போ இந்த தியானத்துக்கு இடையில இது பெரிய தொல்லை. அது புரியுதா? அதோடைய விபரீதம் புரியுதா? நீ வீடு வாங்க போகிறியா? வீடு வாங்கிக்க, அத்தியாவசியம். வீடு வாங்க போகிற, அது ஏன் கடன் வாங்கி வாங்கணும்? பணத்தை சேர்த்து வாங்க. அதுக்கு அறிவு இல்லையா? அதே உழைப்பு தானப்பா உழைக்க போகிற, அதே உழைப்பு தானே உழைக்க போகிற. என்ன 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் லேட் ஆகட்டுமே, விலை ஏறட்டுமே, நீ இருந்த என்ன பிரயோஜனம்? அவர் அப்படிதான் டாலர் கேட்டார். அன்றைக்கி 1300 சொல்லுங்க, இன்னைக்கு 1500 சொல்கிறீங்கண்ணா. அன்றைக்கே வாங்கி வந்துடுங்க. எல்லா பிரச்சனையும் இல்லை, காசு இல்லை, காசு இருந்துச்சு, அறிவு இல்லை. புரியுதில்ல? புரியுதா இல்லையா தம்பி? வாழ்க்கை அடமானம் வைக்காதீங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக போய் லாக் ஆகிடுறீங்க. 30 வருஷம் 40 வருஷம் அடிமைன்னு எழுதி கொடுக்குறீங்க. அதே உழைப்பை கடனை வாங்காமல் செய்யுங்கிறேன் இல்லையா? எவன்ட்டையாவது வட்டி இல்லாமல் கொடுறா, நான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், ஒத்துக்கிறானா பார்க்கலாம். எவன் உனக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற நண்பர்கள்லாம் எங்கே போகிறான்வான். செல்லில் நம்பர்லாம் டெலீட் பண்ணிடுவான், பிளாக் பண்ணிடுவான் அவங்க நம்பரை. தெரியுமில்ல? என்னங்க கிரமமாக இருக்குது. அதில் போய் உளரும் எல்லாரும். பொய்யை பூரணமாக நம்பி ஏற்பதும் இதுதான் இங்கே. பொய்யை பூரணமாக நம்புகிறான், மெய்யை பூரணமாக மறுக்கிறான். நல்ல காரியத்தை செய்கிறதுக்கும் சத்காரியத்தை செய்கிறதுக்கும் ஞானத்துக்கும் எனக்கு நேரம் இல்லைங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பூரணமாக மெய்யை மறுக்கிறான். இவன் நீ நல்லா இருக்கிறதுக்கு வழி சொன்னால் அது எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறான். வாடா தம்பி, உனக்கு பணம் தரேன் வாடாண்ணா. எங்கே வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? சாயந்தரம் 5 மணி இல்லை 3:30 வந்துடுறேன். காலையில் 5 மணிக்கு வந்து நைட்டே வந்துடுறேன். ஞானம் அஞ்ஞானம் என்ன தெரியுமில்ல? பொய்யை பூரணமாக ஏற்பதும் மெய்யை பூரணமாக மறுப்பதும் அஞ்ஞானம். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் போய் பின்னாடி போகிறாங்கிற அறிவே ஒருத்தனுக்கும் இல்லை. இல்லைன்னா எனக்கு ப்ரெஸ்டேஜ், எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு பத்திரிக்கை வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கல, என்ன வீட்டில் வந்து பார்க்கல. இவனுக்கு போகிறது இஷ்டமே இல்லை. அதுக்கு இதெல்லாம் நொண்டிக்காது. அஞ்ஞானம்னா என்ன? மெய்யை பூரணமாக மறுப்பதும் பொய்யை பூரணமாக ஏற்பதும், இதுதான் அஞ்ஞானம். பந்தமும் மோட்சமும் கல்பித்தம் சொல்லியாச்சு. கல்பித்த ஞானம் அஞ்ஞானம். பந்த மோட்சங்கிறது ரெண்டுமே கற்பனை. நானாத்ம பேதம், பலவிதமாக வேறுபடுத்தி பார்க்குறதும் கற்பனை. கல்பித ஞானம் அஞ்ஞானம். முடிக்கிறது எப்படி முடிக்குது? நீ ஒரு கற்பனையில் ஒரு ஞானத்தை வச்சுருக்க பார்த்தியா? நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா இப்படி இருக்குது, எனக்கு ஒரு எளிமூளை இருக்குது, அதுபடி நான் செயல்பட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. போயிடும் 50 வருஷம் போயிடும். 70 வயசில் அவர் ஜெயிச்சுட்டேன் பாரு. சொல்கிறதுக்கு இருக்காது, திராணியே இருக்காது. ஏன் வாழ்நாள் ஃபுல்லாக போய் பின்னாடியே போகிறது.
ஏன்ப்பா மெய்யில் நிற்கிறது ஈஸிப்பா. ஆரோக்கியமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, அளவான குடும்பம் இதெல்லாம் சொல்கிறாங்களே. அளவான குடும்பம், அன்பான மனைவி, அறிவான குழந்தைங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? அது மெய்யில் தான் இருக்குது, பொய்யில் இல்லை. இந்த பகட்டுக்காக அன்பு காமிக்கிறதுலாம் என்ன, அந்த மாதிரி பகட்டே வேண்டாம், அந்த மாதிரி அன்பே வேண்டாமே. இது வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கொடுத்தா தான் நான் உனக்கு சாப்பாடு போடுவேன், இல்லைன்னா டொப்புன்னு வைப்பேன். என் செயினில் தான் உயிரே இருக்குது. அந்த செயின் மொத்தமான செயினை கொண்டு போய் விற்றுவிட்ட. உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த ஊரே பிடிக்கல எனக்கு. அந்த கடைக்காரனையும் எனக்கு பிடிக்கல. நீ எந்த கடையில் விற்றியோ அந்த கடைக்காரனை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன். இதுக்கு ஒரு பேசிக் அறிவு வேண்டாமாங்க? இதுக்கெல்லாம் ஒரு பேசிக் அறிவுங்க. ஏங்க பொய் பின்னாடியே போகிறீங்க? பொய் பின்னாடியே துடிக்கிறீங்களே, அப்படியே பொய்யுக்காக உயிரே விடுறேங்கிறீங்களே. கர்மம் கல்பித ஞானம் அஞ்ஞானம், புரியுதில்ல? அதான் பாயிண்ட்டு. பேதம் துவைத்தம் கற்பித ஞானம் அஞ்ஞானம், எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒன்று இருக்கிறது மெய்ப்பொருள். மெய் தெரிஞ்சு செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா இஎம்ஐ தான். எத்தனை படம் எடுத்துட்டான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.